எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கொலக்கட்டை சேவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த பேர் கண்டிப்பாக எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ரெசிபியும் அதே போல் செம்ம டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் நார்மலான ஒரு இடியாப்பம் பொடி பாக்கெட் கடையிலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். எல்லாராலையும் கொலக்கட்டை மாவு அரைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இடியாப்பம் பொடி பாக்கெட் வாங்கிக்கலாம், இல்லை கொலக்கட்டை மாவும் வாங்கிக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நார்மல் பச்சை தண்ணி தாங்க ஊற்றி பிசைகிறேன். சுடு தண்ணிலாம் நான் ஊற்றி பிசையவே இல்லை. நார்மல் பச்சை தண்ணி தான் பிசைஞ்சு ஒரு கொலக்கட்டை மாவு பக்குவத்துக்கு அதை நான் கொண்டு வந்துக்கிறேன். பாருங்க, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல சின்னதாக குட்டி உருண்டையா கொலக்கட்டையை உருட்டி நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் மாவு எடுத்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குட்டியாக இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. இதை நல்லா இட்லி சட்டி ஆவியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கடலை, பொரி, மாங்காய், இவ்வளோ தான் தேவை. பாருங்கள், அவிச்சு வச்ச கொலக்கட்டை இருக்குது. அதே மாதிரி கடலையும் அவிச்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும் எடுத்து துருவியிருக்கேன், பாதி மாங்காய். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் தேங்காய் எண்ணெய், இவ்வளோதாங்க வேணும். இதை வச்சு நீங்கள் இனி அடுப்புலேயே எதையுமே ஏற்றாமல் சேவ் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கேரட்டு, கொத்தமல்லி, மாங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அது போக 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த அவிச்சு வச்ச கடலையும் கொட்டிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் போதும், நிறையா விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரி போடுங்க. பொரி போட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் பதத்து போன மாதிரி ஆகிடும். பொரி இந்த கரண்டியில் ஒரு 5 கரண்டி அளவுக்கு நான் பொரி போட்டிருக்கேன். ஏன்னா பொரியோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். இப்போ பொரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சேவ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் அந்த அவிச்சு வச்ச கொலக்கட்டையை கொட்டி போடலாம். ஃபஸ்ட்டே இந்த கொலக்கட்டையை சேர்த்து போட்டுடலாம்லமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். ஏன் அப்படின்னா கொலக்கட்டை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கடைசியாக போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, கொலக்கட்டை சேவ் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியான கொலக்கட்டை. நமக்கு பிடிச்ச மாதிரி கொலக்கட்டை செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷம் எப்பயுமே இருக்கும். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை செஞ்சு சந்தோஷமாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. அண்ட் திஸ் இஸ் பிரியா வினோத் சைனிங் ஆஃப் யூர். டேக் கேர், பை.